உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது கேட்க வச்சுட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? என் கல்யாணத்துல இருக்க தடைகளை நீக்கி வழி சொல்வாருன்னு பார்த்தா கல்யாணத்தையே நிறுத்த சொல்றாரு. நீ கவலைப்படாத சாரு. இவர் இல்ல, இவரை படிச்ச பிரம்மாவே வந்தாலும் இந்த கல்யாணத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. இத நான் நடத்தி வைப்பேன். நாம எத்தனையோ ஜோசியரை பார்த்திருக்கோம், ஆனா ஒருத்தர் கூட இப்படி சொன்னதே இல்லையே. இவரையும் இப்படி தப்பு தப்பா சொன்னாரு. ஒருவேளை இவருடைய ஜாதகம் சரியில்லையோ? ஏன் ஜாதகம் சரியில்லையோ? கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு. அத கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா என்னாலதான் சீனுவோட உயிருக்கே ஆபத்து வந்துச்சுன்னு சொன்னாரு. என்னால தாங்கிக்கவே முடியல. அத்தை, இவர் உண்மை சொன்னாலும் சரி, பொய் சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். சீனு தான் உன்னோட புருஷன், நீ தான் என் வீட்டு மருமக. சத்தியம், நீ தான் இந்த வீட்டு மருமக. தேங்க்ஸ் அத்தை, ரொம்ப தேங்க்ஸ். சும்மா கடந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சே. ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிடுச்சு. வாங்க போலாம். வா வா. நல்லா இரு. மாமா, இன்னைக்கு என்ன வேலை இருக்கு? நான் எங்க போகணும்? அன்னைக்கு வயல்ல வேலை செஞ்சாங்கல்ல, அந்த கணக்கு இன்னும் பார்க்கவே இல்லை. நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். போய் ஒரு 2 நாளைக்கு ஓய்விடு. காலேஜ்ல தனா மாயாவை விடணும். 2 நாளைக்கு நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். காலேஜ்ல விடுற வேலையெல்லாம் சிவா பாத்துக்குவான். நீ உன்னை கவனிச்சுக்க. ம். தனா, இன்னைக்கு நீ காலேஜ் என் கூட வந்துரு. மாயா, நீ உன் ஃப்ரெண்டு கூட போயிரு. ஒரு 2 நாளைக்கு சீனுவை தொல்லை பண்ண வேண்டாம். அவன் ஓய்வு எடுக்கட்டும். சரிங்கப்பா. தனா, அப்ப நம்ம கிளம்புவோமா? அம்மா அப்புறம் உன் ஃப்ரெண்டு வந்துரும்ல? வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா சித்தப்பா. ஓ, வந்தாச்சா? சரி சரி, வா போலாம். அண்ணா, நான் போய் விட்டு வந்துடுறேன். வரமாயா? போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. போ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.